இந்த ஆத்மா அப்படின்ற ஒன்றும் இப்போ சமீப காலமாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆத்மா இருக்கா இல்லையா, எந்த ரூபத்தில் இருக்கு? மீடியாலையும் ரொம்ப பெரிய பேசும்போடு பொருளாக இருந்தது என்னன்னா, பேய் இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாரையும் ஒரே ஒரு தராசு தட்டில் வச்சு பார்க்கறது இங்கே தப்பு. இப்போ எதனால அங்கே நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இருக்க வீட்டை உங்களை அடித்து துரத்துனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வலியும் வேதனையும் பழி வாங்கணுங்கிற இடம் இருக்குமா இருக்காது? நம்ம இந்த செய்வினை இந்த இதெல்லாம் பற்றி பேசுகிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு அழிவு தான் ஒரு முடிவு அப்படின்ட்டு வருது. இந்த ஆத்மா அப்படின்ற ஒன்றும் இப்போ சமீப காலமாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வடிவேல் கேட்குற மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி, ஆத்மா இருக்கா இல்லையா, எந்த ரூபத்தில் இருக்கும்? இப்போ ஆத்மா இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையாங்கிறது இங்கே பலரும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அதை பேச போனாக்கா என்னன்னா இவங்க மாந்திரியத்தில் இருக்காங்க, இந்த சாமியாருங்க, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது, சும்மா பொய்யை போட்டு ஒட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிம்பாங்க. சரி, அப்படி இருக்குன்னா அதை நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்களாங்க. போகிற போக்கில் என்ன சொல்லுவாங்க, எங்கே இங்கே ஸ்டூடியோவில் கொண்டு வந்து காட்டுங்க அப்படிம்பாங்க. இன்னொரு நான் வேறு ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு இங்கே காட்டுங்க, இல்லைன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னா. அதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமானது. எப்படின்னாக்கா, இன்றைக்கி எனக்கு கிப்னாடிசம் தெரியும். இப்போ என்கிட்ட ஆத்மா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கூட உங்களை நான் கிப்னாடிசம் பண்ணேன்னாக்கா உங்களை என்னை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். நான் இல்லை நான் சொல்கிறத கேட்க வைக்கலாம், ஒரு சில விஷயத்தை மறக்கவோ தெரியவோ வைக்கலாம். இதெல்லாம் இயல்பு. இது என்ன ஆகுனா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த பதிவுங்கிறது இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க, இதுவரைக்கும் என்னையை ட்ரோல் பண்ணாமல் இருந்தவன் நாளைக்கு என்ன, ஐயோ இதை நீ கிப்னாடிசத்தை வச்சு ஆத்மாவை உருட்டுறியான்பாங்க. இப்போ அந்த மாதிரி சில பேர் ஊட்டிகிட்டு இருக்காங்க. அது நம்ம அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா, இது ரியலாக நிரூபிக்க முடியுமா, இல்லை இது அதை உண்மையாக உணர்வுபூர்வமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஒத்துக்கலாம். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது, இது உண்மை ஸ்டோரி. இப்போ நான் அதை ஸ்டோரிங்கிறதே அது கதையாக இருக்குது, இது உண்மை வரலாறு. சரியா, இது நடந்த சம்பவம். இப்போது இங்கே எல்லோரும் பார்த்தாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சிடென்ட் அதாவது தினம் ஒரு இல்லை வாரத்துக்கு ஒரு 2 முறையோ உயிர் பலியும் ஹைவேல ஆகும். பொதுவாக எந்த இடம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி இங்கே சேலம் டு பெங்களூர், நம்ம சேலம் டு நம்ம இங்கே சென்னை வர்றதுக்கு ஒரு ரூட் இருக்குது, தருமபுரி ரூட்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எங்கேன்னு பார்த்தாக்கா தொப்பூர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் அது பார்க்காம இருக்கிறது வியப்பாக இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி மீடியாலையும் ரொம்ப பெரிய பேசும்போடு பொருளாக இருந்தது என்னென்னா தொப்பூர் கணவாய்ங்கிறது. தொப்பூர் கணவாய் என்னென்னா, அந்த இடத்துல தினம் அதாவது ஏதாவது ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது உயிரிழப்புங்கிறது அங்கே அதிகப்படியாக இருக்கும். இப்போது உனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் எப்போவுமே ஆத்மாவுக்கு சாந்தி பரிகாரம் பண்ணுற ஒரு வழக்கம். இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் வாகனத்தில் வரும்போது என்னென்னா, நான் தொப்பூர் கணவாய் தான் வருவேன். எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல நான் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வர்றது வழக்கம். அங்கே உண்டான இது படைப்போம். இந்த வழக்கம் எப்போ ஆச்சுன்னா, ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதே ஒரு சில வருட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தினம் பார்த்தீங்கன்னாக்கா தொப்பூர் கணவாயை பற்றி ஆக்சிடெண்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நியூஸில். இது நம்ம போகிற போக்கில் பேசிட்டு போகிற கட்டுக்கதை ஏதோ கிடையாது. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் அது இங்கிலீஷ் மீடியாவாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியாவாக இருந்தாலும் சரி, நியூஸில் தினமும் இது நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிற்க ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. என்ன காரணங்கிறது அதை நான் பின்னாடி சொல்ல வரேன். நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தாக்கா, இரவு அங்கேருந்து பௌர்ணமி அன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வர்றதுக்காக வரும்போது சேலம் தாண்டிட்டு அதுக்கு உண்டான படைகளுக்கு உண்டான இங்கே ஒன்று சாமான் வாங்கிட்டு நாங்கள் இங்கே வரோம். தொப்பூர் கணவாயில் நிற்கிறோம். எனக்கு இந்த விஷயம் என்ன அங்கே நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. பார்த்தாக்கா, நான் எப்போவும் அந்த இடத்துல வழிபாடு பண்ணுற இடத்துல, படையல் போட்டு வழிபாடு பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு லாரி உழுந்து கிடக்குது. ஒரு கார் ஒன்று எரிஞ்ச நிலையில் கிடக்குது. அங்கே லோடோட எரிஞ்ச நிலையில் கிடக்குது. அந்த இடமே கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. அந்த இடத்துல நான் எப்போவும் பண்ணுறது, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, பெரிய இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இரவு ஒரு 11 மணி இருக்கும். அந்த இடத்துல என்னோடய வழிபாடை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி சென்னை வந்துட்டேன். ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது என் கூட வந்த ஒரு நண்பரை என்ன சொல்கிறாரு, யாரோ முன்னாடி நிற்கிற மாதிரி, அதாவது என்னோடனா
காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அது ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி. இப்போது யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. அது நான் இவர் ஏதோ பயத்தில் ஏதோ இது பண்ண போகிறாருன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ தூங்கியாச்சு. ஏன்னா அந்த வந்த வசதியில் தூங்கியாச்சு. ஒரு 5 மணி சுமார் இருக்கும். எனக்கு யாரோ ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்றாங்க. லேடி வந்து என்னை கூப்பிட்றாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு அது புரியலை. இப்போ அந்த ஆத்மா இருக்குமான்னு கேட்குறானுங்களா, அவங்களுக்காக தான் அந்த ஒரு விஷயத்துக்கு இது அவன் வந்து என்னை கூப்பிட்றாங்க. எனக்கு அது புரியலை. நான் வந்த டயர்டுக்கும், ஏன்னா அன்றைக்கி நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு டயர்டில் எனக்கு அது சரியாகவும் புரியலை. நான் அதோட மறுபடியும் பட்டேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், என்னங்க உங்களுக்கு எப்படி இல்லை யாரோ நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் அதோட அப்புறம் என்னை யாரோ ஒரு லேடி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் பேட்டி கொடுக்குறக்கு வெளியே போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய வீட்டுக்கு நான் போகிறேன். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு எனக்கு ஃபோன் கால். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஐயா நீங்கள் வராகிசுதா பேசுகிறீங்க. ஆமாம், என்ன விஷயம் பண்ணு இல்லை இந்த மாதிரி நீங்கள் தொப்பூர் கணவாயை பற்றி அடிக்கடி நீங்கள் பேசுவீங்க. பேசியிருந்தவங்களோட நாங்கள் பார்த்துருக்கோம். சம்மந்தப்பட்டவர் யாருன்னு பார்த்தாக்கா வேற்று மதத்தை சேர்ந்தவர். இந்து மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேற்று மதத்தை சேர்ந்தவர். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பையன் கூப்பிட்றான், டீனேஜ் பையன். இந்த மாதிரி அந்த குழந்தைய இறந்துருச்சு அப்படின்றான். மொட்டையாக சொல்கிறான், அந்த குழந்தைய இறந்துச்சுன்னா. எனக்கு என்னடா குழந்தைய இறந்துச்சு என்னப்பா சொல்கிற அப்படின்னு. இல்லையா நேற்று இந்த ஆக்சிடெண்ட்டில் குழந்தை இருந்துச்சு, நீங்கள் தான் தொப்பூர் கணவாயை பற்றி அடிக்கடி பேசுவீங்க இல்லையா அப்படின்னா. நான் உடனே என்ன சொல்கிறேன், எங்கே நீ எனக்கு அந்த போனவங்க ஃபோட்டோவெல்லாம் நீ எனக்கு இதை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றேன். அடுத்த செகண்டே அவன் எனக்கு அனுப்பிவிட்டான். அடுத்துட்டு நான் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவை மார்க் பண்ணி நான் திரும்ப அவனுக்கு அனுப்புகிறேன். இது யாருப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் பதறிட்டு எனக்கு கூப்பிட்றான். இப்போ இறந்து போன குழந்தையோட அம்மா அப்படின்னுக்கிறான். இப்போது இறந்து போன குழந்தையோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. நான் அதை மீடியாவில் கூட நான் பார்த்துருந்தா கூட அதை பார்க்கலாம். ஏன்னா எனக்கான நேரம் இல்லை. நான் இங்கே வந்துட்டு நீங்கள் ஓடுறதில்ல, சிட்டிக்குள்ளே ஓடுறதுல சரியாக இருந்தது. சாயந்தரம் அங்கே போனோன்னா அவன் என்ன சொல்கிறேன், இது மாதிரி இந்த இப்போ இறந்த குழந்தையோட அம்மான்னு. அந்த இறந்த குழந்தைக்கு வயசு எவ்வளோ தெரியுங்களா? 2 மாதம். பிறந்த 2 மாத குழந்தைய என்ன அது அந்த அவங்களோட வரலாறு அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர்கார சேர்ந்த பையன். இவங்க வந்து அவங்களுக்கு பூர்வீகம் வந்து வேளாங்கண்ணி. சரிங்களா, இதுக்கு மேலே நான் அதுக்குள்ளே போகல. வேளாங்கண்ணி. அந்த பையன் வந்து இங்கே இப்போ இந்த விஷயத்தை நம்ம பேசணுன்னா அவங்களுக்கு நடந்த நம்ம கமெண்ட்ஸில் வந்து அவங்களோட பதிவை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட். அந்த பையன் வந்து கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாப்புல. ஒரு பெண்ணை கர்நாடக பொண்ணை அங்கேயே இருக்கும் போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாப்புல. டெலிவரிக்காக இந்த பொண்ணு கொண்டு பெங்களூரில் விட்டுருக்காங்க. சரி 2 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அப்போ அதில் அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு, நம்மளெல்லாம் கேட்காம பண்ணிட்டாங்களே அப்படின்னு போய் கூட்டிகிட்டு வரும்போது தான் இந்த ஒரு ஆக்சிடெண்ட். அதில் எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 8 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 8 பேர் பயணம் செஞ்சதில் அதுவும் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கான். புதுசானா செகண்ட் ஹேண்டில் அவனுக்கு ஒரு கார் வாங்கி அந்த தன்னோட குழந்தையும் தன்னோட மனைவியும் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கேருந்து கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கேன். வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, இங்கே ஒரு லாரி வந்து நான் சரியாக தான் வந்திருக்காங்க. லாரி வந்து அடித்து இந்த லாரியில் அடிபட்டு அது ரொம்ப சின்னபனமாகி அந்த காரு உள்ளே விழுந்து தீப்பிடிச்சிருச்சு. இதில் யாருன்னா இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. இது அந்த குழந்தைய வந்து ரொம்ப சேஃபாக வச்சு இந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க கணவர் இருந்தார். எனக்கு ஒரு 3 பேர் எனக்கு ஸ்பாட் அவுட்டுட்டு மற்றவங்கெல்லாம் உயிருக்கு ஊசலாடுற கண்டிஷன் இவங்கள இருக்காங்க. இப்போ இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். எனக்கே ஆச்சரியம். நீங்கள் அப்போ காலையில் எனக்கு ஒரு அம்மா வந்து நின்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு இந்த அம்மா யாருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த அம்மா வந்து ஏன் தாய்க்குத்தானே அதோட வழி தெரியும். நான் இப்போ எனக்கு அங்கே என்ன கனெக்டிவிட்டிஸ், நான் ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கிட்ட அந்த அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதை என்னோட தவறுதல் இல்லை அதில் என்னோட மிஸ்டேக் கூட இருக்கலாம். நான் அதை சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை அதுக்கு உண்டான என்னோட அசதினால அது இதாகிடுச்சுன்னு இல்லை. அது தன்னோட குழந்தையை காப்பாற்ற சொல்லி கேட்டிருக்கு. அது
இப்படி ஒரு இதனால் இதாகி போச்சு. அந்த குழந்தை நான் சொன்னேன், ஏன்டா நீ இறந்ததுக்கப்புறம் எதுக்கடா என்கிட்ட சொல்கிற, இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். இல்லை இதுக்கப்புறம் தான் நான் பார்த்தோம், நீ பேசு அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க, அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். சரி இப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டாக்கா, இன்னும் 3 பேரும் குத்துயிரும் குலையுருமாக அங்கே இதில் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்காக உட்காந்து சரி இந்த உயிர்களாவது பிழைத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களுக்கு உட்காந்து வேலை செஞ்சு அதில் ஒரு 2 குழந்தைங்க இருந்தது. அதுங்களுக்காக இது பண்ணி அந்த அந்த குடும்பங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்து ஒரு 10 நாள் அங்கே சேலம் இது பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அவங்க இருந்தாங்க. இது எல்லாமே வரலாறு, இதெல்லாம் பதியப்பட்டது, இது வரலாறு. அவங்க அப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பையன் காண்டாக்டில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சில இதில் நான் இதை பற்றி பேசும்போது அவன் தான் பதிவு போட்டிருந்தான். அப்புறம் தான் பார்த்தேன் எங்கள் குடும்பத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இடையில ஒரு டைம் நான் பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ மற்றவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது பலரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களாக்கா, ஆத்மா இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையாங்கிறது, ஆத்மாங்கிறது ஒன்று இல்லாமல் அந்த ஒரு விஷயம் இல்லாமல் தன்னோட தாய்க்கு தன்னோட குழந்தை இந்த மாதிரி ஆக போகுதுங்கிறது துடிச்சு தான் வந்து என்கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஆத்மா கூட ட்ராவல் பண்ணுறது கனவு மாதிரி வந்துச்சா இல்லை நடந்தது நேரடியாக என்கிட்ட அதை ஒரு இது கான்வர்சேஷன் நடக்குது. என்னால் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியல. அதை நான் புரிஞ்சிருந்தேன். நான் வந்தது அப்போ தான் வந்தேன், 3 மணிக்கு தான் நான் வரேன். அந்த வசதியில் பண்ணது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஆத்மான்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாக்கா எப்படி இது சாத்தியமாக இருக்கும்? எனக்கு எப்படி அந்த அம்மாவை எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன். என்னோட கண்ணுக்கு தெரிந்த ஒரு பெண் வந்து அங்கே ஆத்மாவை நிற்கிறா. அவள் தான் முதல் நாள் இரவு அங்கே இறந்துருக்கா. அவள் தான் வந்து தன்னோட குழந்தைய காப்பாற்றுன்னு வந்து நிற்கிறா. அந்த ஆத்மாவை காப்பாற்றுன்னு நிற்கிறா. இப்போ அந்த குழந்தையும் இறந்து போச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த ஆத்மா இல்லை, பேய் இல்லை அப்படின்னு அது இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாரையும் ஒரே ஒரு தராசு தட்டில் வச்சு பார்க்குறது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் இங்கே தப்பு. ஒரு சில விஷயங்கள் இருக்கான்னா இருக்குது. தெரியாத ஒரு விஷயத்த இப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா இப்போ சைனாவுக்கு போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே சைனா மொழி உங்களுக்கு தெரியலன்னா என்ன சொல்லுவீங்க? தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. அது இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் தெரியலன்னு இங்கே யாரும் தெரியலன்னு சொல்கிறதில்ல, அது இல்லைன்னு சொல்லி இப்படி பழகிட்டாங்க. அதை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க, அது வரலாறை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா கண்களுக்குமே அதெல்லாம் பார்க்கும், எல்லாத்தாலையும் இங்கே அது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடறது கிடையாது. இப்போது நான் ஏற்கனவே அதை குறிப்பிட்ட மாதிரி தான், எல்லா அலைவரிசையும் எல்லாரு கூடயும் ஒத்து போகாது. எந்த சூரியன் எஃப்எம்க்கு உண்டான அலைவரிசை தான் கேட்கும், அது ரேடியோ மிர்ச்சியோட அலைவரிசை கேட்குமா? அந்த மாதிரி இப்போது எனக்கான ஒரு தெய்வத்தை நான் சித்தி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தெய்வத்தோட அனுகிரகத்தை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நல்லது கெட்டது ஒரு ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ஆத்மாவை வழி நடத்துறதுக்கு உண்டான சக்திங்கிறத நமக்கு ஆண்டவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால அதை உணர முடியுது. எல்லாருனாலையும் அதை உணர முடியாது. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே. அது யாரும் இங்கே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போ ஆத்மா ஒரு விஷயம் இருக்கான்னா, ஆத்மா ஒரு விஷயம் இருக்குது. ஆத்மானால் அதாவது பழி வாங்க முடியுமானா பழி வாங்க முடியும், அதுக்கு அதை நல்லது செய்ய முடியுமானா நல்லது செய்ய முடியும். இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயத்த இந்த முன்னோர்கள் வழிபாடு நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறது நான் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே வந்து வேலை செய்வாங்க, எப்படி வந்து இருப்பாங்க. இப்போது சரி ஓகே, இது நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. இதுக்கும் ஆக்சிடெண்ட்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் இப்போ இந்த இறந்தவர்கள் இருக்காங்களே இவங்களுக்கும் சேர்த்து நான் இங்கே இறங்கி போய் அங்கே யாராவது இப்போது சும்மா போகிற போக்கில் சொல்லுவாங்க, நான் இங்கே தொப்பூருக்கான அந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்களே என்கிட்ட எச்சரிப்பாங்க, வேண்டாம் அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல போய் நான் உள்ளே இறங்கி நான் பூஜை பண்ணிவிட்டு, இன்றைக்கி அது லைவாக கூட என்னால் காட்ட முடியும், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் என்னால் கொடுக்கும். அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வரைக்கும், அதாவது இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு இறப்புங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, இல்லை கொடூரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் மீடியாவில் எடுத்து ஒரு எவிடன்ஸ் காட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்கணும்னு நான் கேட்கல. விஷயம் அப்போது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உண்டான ஆத்மாக்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரத்தை நம்ம செஞ்சோன்னா அது அமைதியாக இருக்க போகுது. அந்த ஒரு விஷயத்தை அந்த ஏரியாவில் இருக்கவங்களே செய்ய மாட்டேன்னாங்க, என்னைய கூட தடுத்தாங்க. அதை மீறி நான் செஞ்சேன். இன்றைக்கி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய அளவில் மேஜராக எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கு. மற்ற மக்கள் போகிறவங்க துன்பம் இல்லாமல் இருக்காங்க. இவ்வளோதான் ஒரு விஷயம். இப்போ எதனால் அங்கே நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்ற எதனாலன்றது தெரிஞ்சு. இப்போது நீங்கள் இருக்க வீட்டை உங்களை அடித்து துரத்துனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
உங்களுக்கு வலியும் வேதனையும் பழி வாங்கணுங்கிற இடம் இருக்குமா இருக்காதா? அதே மாதிரி இப்போ அந்த இடம்ங்கிறது வந்து ஒரு இப்போ தொப்புர் கணவாய்ங்கிறது ஒரு ஆத்மாவோட கூடாரன்னு நம்ம சொல்கிறோம். இது போக என்னென்னா, இப்போ நம்ம அந்த கொற்றவைங்கிற இப்போ நான் சொன்னேன் நெஞ்சில் சுமந்திருக்க இந்த கொற்றவை வாழ்கிற இடம் அந்த மலை சார்ந்த பகுதியும் தான் கொற்றவை வாழ்கிறது. இப்போது நம்ம இப்போ ஒரு பூமி பூஜை ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு சில சாங்கியம் பண்ணி தான் அந்த விஷயத்தையே பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த வழியில் இது போடுறது ஒரு சில டிரைவர்களோட அஜாக்கிரதையும் அங்கே ஒரு மெயின் இது இருக்குது. அதுக்காண்டி வந்து எல்லாமே ஒரு ஆத்மா கலவரலையோ மற்ற விஷயத்தாலேயோ நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில டிரைவர்களோட அஜாக்கிரதை இருக்குது. இந்த இடத்த அவங்க காபந்து பண்ணதும் செய்தி, அங்கே அந்த இடத்துக்கு உண்டான அங்கே இருக்க அந்த உள்ளூர் தெய்வத்துக்கு அங்கே இருக்கிற அந்த சப்தகன்னிமார்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை இவங்க செஞ்சாங்கன்னா யாரும் செய்ய கிடையாது. இப்போது உங்கள் வீட்டை அடித்து பிடுங்கன்னா எப்படி பிடுங்குவாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் அங்கே வாழ்கிற மனைவாழ் மக்கள் அவங்க வணங்கின அந்த தெய்வத்துக்கு உண்டான எந்த ஒரு மரியாதையோ அவங்க அந்த இடத்த அடித்து பிடுங்கினாங்க. அதுக்கு உண்டான ஆத்மாவோட நடமாட்டம் இருக்குது. இப்போ ஆத்மாங்கிறது என்னங்க? அது ஒரு உயிர். இப்போ நம்ம உடம்புங்கிறது ஒரு கூடு, சரியா? இந்த கூடு வாழ்கிறதுக்கு ஒரு உயிர் தேவைப்படுது, ஒரு ஆத்மாங்கிறது. அந்த ஆத்மா தான். இப்போ அருணகிரிநாதரோ வள்ளலாரோ இப்போ நிறைய பேர் வந்து தன்னோட ஆத்மாவை கூடு விட்டு கூடு பாயும் மித்தையை நம்ம காட்டியிருக்காங்களே. அப்போ அதெல்லாம் வந்து எங்கே பொய்யா? ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு தன்னோட ஆத்மாவை கடத்துறது, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வரலாறு எடுத்திங்கனாவே அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாய் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்போ ஆத்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம அதை வந்து இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆத்மா அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. இது இங்கே வரலாறு எதுவுமே தெரியாமல் ஆத்மா எல்லாம் அது இல்லை பேய் இருக்குது அது இருக்குன்னு இங்கே இது பேசிட்டு போகிறாங்க. புரிதவர்களுக்கு அது புரியும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம விளக்கமாக சொல்லணும்ல.